கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 1லேருந்து படித்தீங்கன்னா அதில் தெரியும். அதுக்கு முன்னாடியாக வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரத்தில் 13ல் நான் சொல்லுகிறேன், தூதர்கள் தான் கடைசியாக வந்து இனி காலம் இல்லை, பூமியின் குடிகளுக்கு ஐயோ ஐயோ என்று சொல்லப்பட்டு இருக்கிறது, ஆபத்து வருகிறது என்று அவர்கள்தான் கடைசியாக சுவிசேஷ சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு முன்னாடி இருந்த தேவனுடைய பிள்ளைகள்லாம் இரகசியவர்களை எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அதனால்தான் இவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், பூமியின் குடிகளுக்கு ஐயோ ஐயோ என்று. அதாவது ஏன் சொல்லுகிறார்கள் என்றால், அதுக்கு பிறகு வருகிற எக்கால சத்தத்துக்கு பூமியில் வருகிற ஆபத்தை குறித்து சொல்லுகிறார்கள். அந்த எக்கால சத்தம் ஊதும்பொழுது பூமியிலே ஒரு இதுவை கொட்டுகிறார்கள். அது வந்து பூமியில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப பயங்கரமாக ஆபத்துகள் வரும் என்பதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியன் அந்தகாரப்படும், அப்புறமேட்டு ஆகாய விரிவு எல்லாமே ரொம்ப சேதப்படுகிறது. பிறகு பூமியிலிருந்து என்ன செய்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு வந்து இந்த 666 முத்திரை குத்தினவர்கள் கையிலையும் நெற்றியிலையும் போட்டவர்கள் அவர்களை சேதப்படுத்துவதற்காக அந்த வெட்டுக்கிளி வருது. அந்த வெட்டுக்கிளி கொத்தும் போது தேள் நம்மளை கடித்தால் என்ன வலி இருக்குமோ அந்த வலி இருக்கிறது. சாவை தேடுவார்களோ சாவோ அவர்களுக்கு தூரமாய் விலகி போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களை, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது இருக்கிற இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். எந்த காரணத்தை கொண்டு 666 முத்திரை குத்தாதீர்கள். ஆண்டவருடைய பிள்ளையாய் நீங்கள் ஆயத்தமாக இருங்கள். இனி காலம் இல்லை, இரகசிய வருகை எந்த நேரத்திலும் எப்பொழுது வேணுமாலும் வரும். அதற்குள்ளே நீங்கள் ஆயத்தமாயிருந்து ஆண்டவருடைய இரகசிய வருகைகளை எடுத்துக்கொள்ள ஜாக்கிரதையாக இருங்கள். ஏனென்றால் தேவதூதர்கள் அந்த கடைசி நேரத்தில் இருக்கணும் என்று நீங்கள் ஆசைப்படாதீர்கள். ஏனென்றால் அதுக்கு பிறகு வருகிற பூமியின் ஆபத்துக்கெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதனால் சொல்லுகிறேன், இப்பொழுதே ஆண்டவருடைய வருகை மிக சீக்கிரத்திலே இரகசிய வருகை இருக்கிறது. ஆயத்தமாக இருங்கள். நன்றி.